ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டரை ரொம்பவே மொக்கையா ஜோக்கர் மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் ரொம்பவே ஹைப் ஏத்தி மாசா காமிச்ச ஒரு டாப் 5 கேரக்டர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஒரு லைக் போடாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம நருட்டோ சீரியஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டரை ரொம்பவே மொக்கையா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே ஹைப் கொடுத்து மாசா காமிச்ச ஒரு டாப் 5 கேரக்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5வது இடத்துல நம்ம ராக்லி தான் இருக்கா. நம்ம ராக்லி ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாம ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அவனை. ஸோ நின்ஜுட்சு கென்ஜுட்சு இது ரெண்டுமே தெரியாதனால தைஜுட்சுவால மட்டும் ஒரு பர்ஃபெக்டான நிஞ்சா ஆகணும்னு சொல்லி நம்ம ராக்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஒரு வேற லெவலான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பான். அதுவும் சுனின் எக்ஸாம் அப்போ. ஸோ நம்ம நருட்டோ கிளாசிக் பார்த்தவங்க எல்லாருமே நம்ம நருட்டோக்கு தான் ஓவர் ஹைப் கொடுத்து மாசா காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மரண மாசா காமிச்சு விட்டுருப்பாங்க. ராக்லி விசஸ் காரா ஃபைட்ட. சோ அந்த ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம நருட்டோவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம நருட்டோக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்துச்சோ அதுக்கப்புறம் நம்ம ராக்லிக்கும் அதே அளவுக்கு ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா என்னதான் ராக்லி விசஸ் காரா ஃபைட்ல நம்ம லீ தோத்துருந்தாலும் அதுல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னா அது நம்ம லீ தான். அதுக்கப்புறம் நம்ம லீ ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருப்பான். ஆனா என்னதான் நருட்டோ கிளாசிக் அப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலும் நருட்டோ ஷிப்புடன் அவன் அந்த அளவுக்கு பெருசாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அது என்னமோ நம்ம ராக்லியோட ஃப்ரெண்ட்ஸா ரொம்பவே கடுப்பேற்றக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஷிப்புடன்ல அந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை கூட ஏதோ ஒரு விதத்துல பொறுத்துக்கலாம். ஆனா பொருட்டோல நம்ம ராக்லியை வச்சு ஃபன் பண்றாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ராக்லி ஃபேன்ஸால பொறுத்துக்கவே முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ராக்லியை ஸ்டார்டிங்ல ரொம்பவே போரா காமிச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே மாசா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவனுக்கு நான் 5th பிளேஸ் கொடுக்குறேன். அடுத்த 4வது இடத்துல நம்ம ஜிராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜிராய் சென்சேவை ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது ரொம்பவே கேவலமா தான் காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முட்டாத்தனத்துல நம்ம ஜிராய் சென்சேவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிராயோட டீம்ல நம்ம ஜிராய தான் ரொம்பவே ஒஸ்டான ஸ்டூடெண்ட். அந்த டைமிங்ல நம்ம சுனாடே ஒரோச்சிமாருக்கு முன்னாடி நம்ம ஜிராயெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அதுவே நம்ம ஜிராயா மவுண்ட் மியாபோக்கு போயிட்டு லார்ட் ஃபுகசுகி கிட்ட ட்ரைனிங் எடுத்து சேஜ் மூலாம் கத்துக்கிட்டு வரும்போது நம்ம ஜிராயாவோட ஆள் தூசி கூட சமமாக மாட்டாங்க நம்ம ஒரோச்சிமாரோ அண்ட் சுனாடே. அந்த டைமிங்ல நம்ம ஜிராயோட டீம்லயே நம்ம ஜிராய சென்சே தான் கால் லெவல் பவர்ஃபுல்லா இருக்கிறத தாண்டி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்டே கால் லெவல் பவர்ஃபுல்லா மாத்தி விட்டுருப்பாரு. ஸோ நம்ம ஜிராய் சென்சே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறத தாண்டி ரொம்பவே இன்டெலிஜென்டான ஷினோபி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நாகட்டோ 6 பாத் ஆஃப் ஃபேனை போட்டு ஆட்டம் போடும் போது அதை அவன் எப்படி யூஸ் பண்றா அப்படிங்கிற விஷயத்த யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது. ஸோ இந்த 6 பேனுமே ஒரே ஒரு ஆள் தான். ஒருத்தன் பாக்குறத இன்னொருத்தனால பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கே ஒருத்தனுக்குலாம் ஒரு வாரம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைமிங்ல நம்ம ஜிராய் சென்சே 6 பெயின் கூட வெறும் 6 நிமிஷம் தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ 6 நிமிஷம் ஃபைட் பண்ணதுலேயே பெயினோட அக்கு வேற ஆணி வேற எல்லாமே பிரிச்சு பெயினை பத்தினா எல்லா டீடைல்ஸுமே கண்டுபிடிச்சு அவனோட வீக்னஸையும் கண்டுபிடிச்சு லார்ட் ஃபுகசுக்கு மேல ஒரு கோடா எழுதி லீஃப் வில்லேஜுக்கு சென்ட் பண்ணிருப்பாரு நம்ம ஜிராயா. ஆனா நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லா அறிவாளிகளுமே அந்த கோடை கண்டுபிடிக்கிறது லீஃப் வில்லேஜ் அழிகிற அந்த டைமிங்ல தான். ஸோ நம்ம ஜிராயா 6 நிமிஷத்துல கண்டுபிடிச்சதா லீஃப் வில்லேஜ்ல எல்லாருமே சேர்ந்து 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டே. ஸோ நம்ம ஜிராய் சென்சேவை பத்தி இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஜிராய் சென்சேக்குன்னு தனியா வீடியோ வேணும் அப்படின்னா ஜிராயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரெடி பண்ணி போடுறேன். அடுத்து 3வது இடத்துல நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கா. நம்ம ஒபிட்டோட எங்கேஜ்ல அவன் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியா இருந்திருப்பா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் அவங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாம இருந்திருந்தாலும் எந்தெந்த இடத்துல ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ஸ்கில்ஸை யூஸ் பண்ணாம ஒரு கோளாரா தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பா நம்ம ஒபிட்டோ. ஸோ அதனாலயே நம்ம ஒபிட்டோவை கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு மிஷனுக்கு போனோம் அப்படின்னா எனிமையை சமாளிக்கிறத விட நம்ம ஒபிட்டோவை சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமிங்ல டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தர் இருக்கானே அவன் நம்ம தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் என்னதான் நம்ம ஒபிட்டோ கிட்ட இருந்தாலும் இன்னொரு சைட்ல அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம கக்காஷி எதுக்கடா இந்த மாதிரி தண்டச்சோரை எங்க டீம்ல போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோ கூட மல்லு கட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. என்னதான் நம்ம ஒபிட்டோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவரு ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்த்தது அப்படின்னா அது நம்ம கக்காஷியை தான். அதாவது நம்ம கக்காஷியை விட ரொம்பவே பவர்ஃபுல் ஆகணும், நம்ம கக்காஷியே சர்ப்ரைஸ் ஆகி இது நம்ம ஒபிட்டோ தானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நம்ம ஒபிட்டோக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒபிட்டோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது கக்காஷின்னு இல்ல நருட்டோ வேல்டே கூஸ் பம்ப்ஸ் அடிச்சு திரும்பி பார்த்த ஒரே ஒரு கேரக்டர்னா அது நம்ம ஒபிட்டோ தான். ஸோ நம்ம ஒபிட்டோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது அங்க ஹைலைட்டே நம்ம மைண்ட் காய் தான். ஏன்னா நம்ம மைண்ட் காய் என்னதான் ஒரு எனிமி கூட 20 டைம் ஃபைட் பண்ணியிருந்தாலும் 21வது தடவை ஃபைட் பண்ண வரும்போது நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்படியாப்பட்ட நம்ம மைண்ட் காயை ஒபிட்டோவை பார்க்கும் போது டவுட்டே இல்லை இது கண்டிப்பா ஒபிட்டோ தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாசான ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டது தான் நம்ம ஒபிட்டோ. ஸோ ஸ்டார்டிங்ல என்னதான் ஒரு வெத்து வேட்டா இருந்திருந்தாலும் எண்டிங்ல நருட்டோ சீரியஸை பார்க்க தோணுன ஒரு கேரக்டரா இருக்கிறது தாண்டி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறின ஒரு ஆள் தான் நம்ம ஒபிட்டோ. ஸோ அப்படியாப்பட்ட நம்ம ஒபிட்டோ தான் 4th கிரேட் நிஞ்சா வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். மதராக்கி ஈக்குவலா நின்று நருட்டோ
நருட்டோவில் இருக்கிற எல்லா ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ ஆரம்பத்தில் என்னதான் அறகுறையா இருந்தாலும் ஃபினிஷிங் அப்ப தாறுமாறான ரோல் பிளே பண்ண நம்ம ஒபிட்டோக்கு நான் 3rd பிளேஸ் கொடுக்குறேன். அடுத்து 2வது இடத்துல நம்ம மைட் காய் தான் இருக்காரு. நம்ம மைட் காய் ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது ரொம்பவே பரிதாபமா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு நின்ஜுட்சு கென்ஜுட்சு இது ரெண்டுமே தெரியாது, வெறும் தைஜுட்சு மட்டும் தான் தெரியும். அதுவும் நம்ம மைட் காயோட அப்பா மைட் டை தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா இதுல ஒரு கொடுமையான விஷயம்னா நம்ம மைட் காயோட அப்பா ஒரு கேனிங். ஸோ அதனாலேயே நம்ம மைட் காயை ஓட்டாத யாருமே இல்ல. ஒரு சைடு என்னதான் இவரோட அப்பா பேரை வச்சு நம்ம மைட் காயை கிண்டல் பண்ணாலும், இன்னொரு சைடு நின்ஜுட்சு கென்ஜுட்சு இது ரெண்டுமே தெரியாம தைஜுட்சுவால மட்டும் எப்படி ஒன்னாலும் ஒரு பர்ஃபெக்டான நிஞ்சாவா முடியும்னு சொல்லி இவரோட டீம்மேட்ஸ் எல்லாமே இவரை பிடிச்சி கலாய்க்கிறாங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தாலும் அதுக்கு எதுக்குமே தளராம நானும் ஒரு நிஞ்சாவாயே தீருவேன்னு சொல்லி நம்ம மைட் காய் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கை போட்டு லீஃப் வில்லேஜ்லயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான நிஞ்சாவை மாதிரி இருப்பாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அக்குட்சுகி மெம்பர்ஸ்க்கே வார்னிங் கொடுக்குற அளவுக்கு. எப்படின்னா லீஃப் வில்லேஜ்லயே ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஷினோபி தான் மைட் காய். அவன்கிட்ட மட்டும் எந்த ஒரு ஒம்பு தும்புமே வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் உத்தரவாதம் இல்ல, கண்டிப்பா அவங்க சோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு நம்ம இட்டாச்சி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 4th கிரேட் நிஞ்சா வரப்ப நம்ம மதரா கூட ஃபைட் பண்றதுக்கு எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம மதரா கூட ஃபைட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம மதரா டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க 2 பேர்த்தையும் கில் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 9 டெய்ல் டிபிஸ்டையுமே கெடோ ஸ்டாச்சுக்கு கொடுத்து 10 டெய்ல்ஸோட ஜிஞ்சிரிக்கியாவும் மாறி இருப்பாரு. அந்த டைமிங்ல நம்ம மதராவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அந்த டைமிங்ல நம்ம மைட் காய் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்து நைட் காயா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நம்ம மதராவை வச்சு செஞ்சிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வாரர்க்லயே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அதுலயும் நம்ம நருட்டோ கிட்ட சேஜ் மோட் பிளஸ் குரமா சக்கரா இருக்கும். நம்ம சாஸ்கே கிட்ட இட்டாச்சியோட பவர்ஸ் அண்ட் சுசனோ இந்த மாதிரி ஹை லெவலான பவர்ஸ் எல்லாம் இருந்தும் கூட டென்டெயில்ஸ் மதரா இல்ல ரெனேகன் மதராவே டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ஆனா நம்ம மைட் காய் சைடு வந்தீங்க அப்படின்னா டென்டெயில்ஸ் மதரா கூட ஃபைட் பண்ணிருப்பாரு. ஸோ நம்ம மைட் காயோட 8th கேட் மட்டும் டெட் கேட்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம மதராக்கு கண்டிப்பா டெட் கேட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மைட் காய் மதராவை பேர்லி கில் பண்ணிருப்பாரு. அதுவும் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மோட்டலான ஆளை நம்ம மைட் காய் பேர்லி கில் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம மதராவே சொல்லியிருப்பாரு, நான் ஆல்மோஸ்ட் டெத் ஆயிட்டேன், விட்டுருந்தா என்னை கொலை பண்ணிருப்பியாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு நம்ம மைட் காய். ஆனா என்னதான் நம்ம மைட் காய் நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு 8th கேட்டை ஓபன் பண்ணி நம்ம மதரா கூட ஃபைட் பண்ணியிருந்தாலும் அங்க நம்ம மைட் காய்க்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நம்ம மைட் காய்க்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்த செகண்டே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே வந்து மாஸ்க் காமிச்சு விட்டுருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம கை பண்ண தியாகத்தை நம்ம எல்லாருமே மறந்து போயிடுவோம். ஸோ அதுதான் நம்ம மைட் காயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம். ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம மைட் காய் அல்டிமேட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து மாஸ்க் காமிச்சு விட்டுருப்பாரு. அதனால நம்ம மைட் காய்க்கே நான் 2nd பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ மைட் காய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனலா நம்பர் 1ல நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோவை ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே அமர்க்கலமா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நருட்டோ சீரீஸ்லயே ஒரு பெஸ்ட் ஃபன்னியான கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதில்னா அது நம்ம நருட்டோட பேரா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்மளால ஒண்ணுமே தெரியாம வெறும் தத்தியா தான் இருப்பான். என் கிளாசிக் அப்ப கூட நம்ம நருட்டோ அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதே வெறும் 2-3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்னு ஷாடோ க்ளோன் ஜுட்சு, இன்னொன்னு ரசிங்கன்னு அடிக்கடி சமனிங் ஜுட்சு போடுவான். ஸோ மற்றபடி நம்ம நருட்டோவை ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க கிளாசிக்ல. ஸோ ஷிப்புடன் ஸ்டார்டிங்லயே நம்ம நருட்டோவை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா நம்ம சாஸ்கேவை திருப்பி லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு வரதுக்காண்டி நம்ம நருட்டோ சாஸ்கேவை தேடி போவான். ஆனா நம்ம சாஸ்கே வாயிலே மிதிச்சு நருட்டோவை தாட்டி விடுவான். ஸோ நம்ம கிஷிமோட்டோவுக்கு நருட்டோ மேல என்ன கோவமோ தெரியல, 1 இல்ல 2 இல்ல இதே மாதிரி 4-5 தாட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ வரைக்கும் நம்ம நருட்டோ ரொம்பவே டம்மியா தான் இருந்திருப்பான். ஆனா இந்த பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் பாத்தீங்களா, அப்பதான் நம்ம நருட்டோட விஸ்வரூபமே வெளியில கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம நருட்டோ சேஜ் மோட மாஸ்டர் பண்ண வந்து 6 பெயினை தூக்கி போட்டு வாயிலேயே மிதிக்கிறது மட்டும் இல்லாம த ஹீரோ ஆஃப் த ஹிடன் லீஃப் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருப்பான். ஸோ அந்த டைமிங்லயே நம்ம நருட்டோ லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மிஞ்சிருப்பான். அந்த டைமிங்ல நம்ம சாஸ்கேலாம் நருட்டோக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஸோ அது வரைக்கும் யாருமே மதிக்காம எல்லாருமே புறம் பேசி ஜீரோவா இருந்த நம்ம நருட்டோ டக்குனு ஹீரோ ஆயிருப்பான். அதுவும் எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் அப்படின்னாலே நம்ம நருட்டோ தான். நம்ம நருட்டோவை தாண்டி தான் லீஃப் வில்லேஜவே தொட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருப்பான். என் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப கூட ரீனிமேஷன் ஆகி வந்த ஷினோபிகளை சீல் பண்றதுக்கு எல்லாருமே படாத பாடு பட்டிருப்பாங்க. ஸோ அப்பயும் நம்ம நருட்டோ தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி பாதி வேத்தை சீல் பண்ணி விட்டுருப்பான். அது மட்டும் இல்ல வைஜெட்ஸும் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை கொல்லவும் செஞ்சிருப்பான். இப்ப எல்லாருமே சொல்லுவீங்க அது எல்லாருமே பண்ண விஷயம் தான் அப்படின்னு. ஆனா நம்ம நருட்டோவேல இருக்கிற எல்லா ஷினோபிகளுக்குமே ஹெல்ப் பண்ணிருப்பான் அவனோட ஷாடோ க்ளோன் மூலியமா. ஸோ 4th கிரேட் நிஞ்சா வரலே ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை பண்ணி நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டா நம்ம நருட்டோவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 0ல இருந்து சேஜ் மோடு போய் சேஜ் மோட்ல இருந்து கேசி
கேசிஎம் மோடு போய் கேசிஎம் மோட மாஸ்டர் பண்ணி சேஜ் மோடு பிளஸ் கேசி மோட ஆக்டிவேட் பண்ணி ஒரு அல்டிமேட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போய் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பாத்தோட பவரையும் அவிக்கன் பண்ணிருப்பான். இதை விட பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம நருட்டோ சீரீஸ்லயே நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நருட்டோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே ஒரு தத்தியா ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அதுவே நருட்டோ ஷிப்புடன் எண்டிங் வரும்போது நம்ம நருட்டோவோட இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டா அப்படின்னு சொல்லி நம்மளாலேயே நம்ப முடியாது. இப்ப சொன்னது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். உங்க ஃபேவரட் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக் மட்டும் போட்டு விடுங்க. அப்பதான்